வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக சட்டசபை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையில் உறுப்பினர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, கோவிந்தசாமி, நாகிமாலி, விஜயபாஸ்கர், வேலு உள்ளிட்டவர்கள் கொடைக்கானலில் நடைபெறும் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது கொடைக்கானல் நகராட்சி சேர்மன் செல்லதுரை, துணைத் தலைவர் மாயக்கண்ணன், டிஆர்ஓ ஜெயபாரதி, ஆர்டிஓ திருநாவுக்கரசு, கொடைக்கானல் நகராட்சி கமிஷனர் சங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற 2021 இங்கே இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கூட சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் எந்த குக்கிராமங்களுக்கும் தார் சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம், முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானலுக்கு மாற்று சாலை தருகின்றோம் என்று அறிவித்திருந்தார். எல்லா மாவட்டத்துக்கும் சாலைகளை போட்டு தரக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் கண்டிப்பாக இந்த மலை கிராமங்களுக்கும் அந்த மாற்றுச்சாலையை கண்டிப்பாக அறிவித்திருந்தால் கண்டிப்பாக தருவார். அப்படி இல்லைன்றாலும் கண்டிப்பாக அரசு செய்து தரும். வில்பட்டி வழியாக பேத்து ஆய்வு செய்து வேலை நடந்துள்ளதான். ஆய்வு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து நேரடியாக அமைச்சர் வந்தாங்க. இல்லை, நீங்கள் பார்க்குங்க, நம்ம போன்ற மலை கிராமங்கள் தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 மலை கிராமங்கள். டூரிஸ்டர்ஸ் அதிகமாக வரக்கூடிய மலை கிராமங்கள் எதிர்பார்க்கும்போது கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி. இப்போ நான் கடந்த வாரம் ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடில் பார்த்தீங்கன்னா சாலைகள் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஏலகிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டம் ஏலகிரி பார்த்து. இப்போது ஊட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா குன்னூர் வழி, அந்த பக்கம் இன்னொரு வழி இருக்குது. இந்த 2 வழிகளுமே பார்த்தீங்கன்னா சாலைகள் சரியாக போட்டாச்சு. இப்போ நமக்கு மாற்றுப்பாதை கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அரசு மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கண்டிப்பாக செய்து. மலையாள மிதுனம் மாதம் மற்றும் தமிழாணி மாத பிறப்பையொட்டி மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படும். மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு ராஜீவரு, கண்டரரு பிரம்மத்தன் தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனுக்கு தீபாராதனைகள் நடைபெறும். ஜூன் 15ஆம் தேதி முதல் அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10:30 மணி வரை நிர்மால்ய பூஜை, கணபதி ஹோமம், கலாபாபிஷேகம், படிப்பூஜைகள் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். தினமும் நடைபெறும் மாதாந்திர பூஜைகளுக்கு பின் ஜூன் 19ஆம் தேதி இரவு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். நடை திறப்பையொட்டி சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஐயப்ப சரண கோஷம் விண்ணை பிளந்த வண்ணம் உள்ளது. திருவெரும்பூர் வாழவந்தான் கோட்டை காமாட்சி அம்மன் நகரை சேர்ந்தவர் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கலா. வேலை முடிந்து துவாக்குடியில் இருந்து வாழவந்தான் நோக்கி நேற்று சைக்கிளில் சென்றார். 2 வீலரில் பின்தொடர்ந்து 2 மர்ம நபர்கள் கலாவை கீழே தள்ளினர். அவர் கழுத்தில் அணிந்திருந்து 4.5 பவுண்ட் செயினை பறித்து எஸ்கேப் ஆக்கினர். காட்டூர் ஆயில் மில் செக்போஸ்ட் பகுதியில் அரியமங்கலம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த 2 வீலரை நிறுத்தினர். 2 வீலரை ஓட்டி வந்த ஆசாமி அறிவாளை காட்டி வாகனத்தை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தான். பின்னால் அமர்ந்திருந்தவனை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவன் கரூர் மாவட்டம் வெங்கமேடு கண்ணதாசன் தெருவை சேர்ந்த மோகன் பாபு, வயது 24. அவனது கூட்டாளி வெங்கமேட்டை சேர்ந்த சங்கர் என தெரிய வந்தது. மின்வாரிய ஒப்பந்த பெண் ஊழியர் கலாவிடம் செயினை பறித்துவிட்டு தப்பி வரும் வழியில் மோகன் பாபு சிக்கியது குறிப்பிடத்தக்கது. அவனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அவனது கூட்டாளி சங்கரை தனிப்படை போலீசார் தேடுகின்றனர். பெங்களூரில் இருந்து கொரியர் பார்சல் ஏற்றி கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி இன்று அதிகாலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டகளூர் கேட் அருகே சென்றது. டிரைவர் மோகன் குட்டி தூக்கம் போட்டபடி லாரியை ஓட்டினார். ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விபத்தை ஏற்படுத்திய லாரியின் முன்பக்கம் மற்றொரு லாரியின் பின்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இடிபாடுகளில் சிக்கிய டிரைவர் மோகன், கிளீனர்கள் ராம் பிரசாத், அஜித் மற்றும் மற்றொரு லாரி டிரைவர் வேலுசாமி, கிளீனர் சரவணன் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். ஸ்பாட்டிற்கு வரைந்த போலீசார் 5 பேரையும் மீட்டு ராசிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்தால் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
மேலும் விபத்தில் டீசல் கசிவு ஏற்பட்டதால் போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து கிரேன் உதவியுடன் விபத்தில் மோதிய லாரிகள் அகற்றப்பட்டன.